வணக்கம். கிரேட் வெஞ்சர்ஸ் வழங்கும் லாபம் கமாடிட்டியில் ஜெயிக்கலாம் வாங்க. இன்றைய நிகழ்ச்சிக்கு நம் அரங்கத்திற்கு வந்திருப்பவர் கிரேட் வெஞ்சர்ஸ் நிறுவனத்தின் தலைவரான திரு ஹரிஹரன் அவர்கள். கமாடிட்டியில் ஜெயிப்பது எப்படி என்பது குறித்து நம்முடைய விளக்கம் அளிக்க இருக்கிறார். நேயர்களே, நீங்கள் செய்ய வேண்டியவை டிவி ஸ்கிரீனில் ஃபிளாஷ் ஆகிட்டு இந்த நம்பர் கடையில் செய்து உங்கள் கேள்விகளை கேட்கலாம். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 04430427777 and 04430632994. வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். வணக்கம் சார். வணக்கம். நேற்றைய மார்க்கெட் நிலவரம் எப்படி இருந்தது? கோல்டு மீதான தங்கம் இறக்குமதி இன்க்ரீஸ் பண்ண, அதாவது வர்த்தக பற்றாக்குறை அதிகரிக்குமா சார்? இது பற்றி உங்கள் ஆலோசனை என்ன? நேற்று மார்க்கெட் குறிப்பாக இந்தியன் மார்க்கெட் இல்லை, பட் யூஎஸ் மார்க்கெட்டில் கிட்டத்தட்ட $7 மார்க்கெட் அதிகரித்து தான் முடிவடைஞ்சிருக்கு. இது மாதிரி நேற்று ருப்பியோட காஸ்ட்டும் $61.46 இன்றைக்கி $61.56 ஆயிருக்கு. ஸோ கோல்டும் அங்கே ஏறி இருக்குது, இங்கே ருப்பி வீக்காக இருக்குது. ஸோ இட் மீன்ஸ் கோல்டும் ஏறுறது இல்லாமல் இங்கே ருப்பியும் 10 பைசா வீக்கானதுனால சால்டாக இன்றைக்கி மார்னிங் ஓப்பனிங் கொஞ்சம் ஹைக் நல்ல அப்போர்ட் ட்ரெண்டில் தான் இருக்கும். வெள்ளியும் அதை தொடர்ந்து தான் போயிட்டுருக்கு. பட் இதற்கு வெளியான செய்தி ஆஸ் யூஷுவல் யூஎஸ் எக்கானமி சரியில்லைங்கிற மாதிரி தான் வெளியேற்றிருக்கு. அண்ட் தென் கச்சா எண்ணெயை பொறுத்தவரையில் சைனீஸ் எக்கானமி, யூரோப்பியன் எக்கானமியும் சரியில்லை அப்படிங்கிறதுனால பேஸ் மெட்டல்ஸோட காஸ்ட்டும் குறைஞ்சிருக்கு. கச்சா எண்ணெய் தேவைப்படும் குளோபலி எல்லா நாடோட பொருளாதாரமும் சரியில்லை அப்படிங்கிறதுனால கச்சா எண்ணெயோட தேவைப்பாடும் குறையும் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷனில் கோல்டு ஆயில் $80.27 வந்திருக்கு பர் பேரலோட காஸ்ட். ஸோ இன்னைக்கு ஒரு நாளுக்கு இன்கேஸ் இப்போ யாராவது பை பண்ணணுன்னா பை பண்ணிக்கலாம். பட் $79 கீழே மார்க்கெட் செட்டில் ஆச்சுன்னா ஸ்டாப் லாஸ் ஸ்ட்ரிக்டாக வச்சு பை பண்ணுங்கள். ஒன்று. அண்ட் தென் டெக்னிக்கலி ஸ்பீக்கிங் கோல்டை பொறுத்த வரல $1,241 ட்ரேட் இருக்கிறது. அகைன் இங்கே பையா இல்லை செல்லா அப்படிங்கிறது ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டு ஸ்டேஜ். ஏன்னா ரொம்ப பெரிய ரேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ 278 ஒரு ரேஞ்சும் சப்போர்ட்டும். இது அதர் சைடில் பெரிய லெவலில் சொல்லணும் அப்படின்னா அதர் சைட் 1178 ரெசிஸ்டன்ஸ் சைட் 1275 இருந்துகிட்ருக்கு. ஸோ இதன் இடையில் மார்க்கெட் இருக்கிறதுனால இப்போ நம்ம ட்ரெண்டே கன்ஃபார்ம் பண்ண முடியாது. ஸோ முழுக்க இன்ட்ராடே லெவல்ஸ் பார்த்து பண்ணுறது தான் இப்போதைக்கு சேஃப். மேலும் பேசும் சார் ஒரு நேர் லைனில் இருக்காங்க. வணக்கம் சிவா. வணக்கம் மேடம். சொல்லுங்க சிவா, உங்க கேள்வி என்னன்னு கேளுங்க. சார் குரூட் லெவல் எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க சார். ஒன்று அப்புறம் இன்டர்நேஷனல் லெவலில் குரூட் இப்போ இன்னும் ஃபர்தராக 79லேருந்து 74 வர மாதிரி சொன்னீங்க முன்னாடி. ஸோ அது மட்டும் லெவல்ஸ் மட்டும் பார்த்து சொல்லுங்க. குரூட் இன்னைக்கு இன்ட்ராடே லெவல்ஸ் எடுத்தோன்னா 5181க்கு மேலே ஏறினா பையிங். அப்படி பை பண்ணால் கிட்டத்தட்ட $20 டார்கெட் இருந்தாலும் $10 லாபத்தில் வெளியாகிறது நல்லதுன்னு சொல்லுவேன். அதே செல் சைடில் 5112 செல் போகலாம். செல் போனாலும் முதல் ஒரு ₹12 ஆர் $14 டார்கெட்டில் நீங்கள் வெளியாகலாம். இன்கேஸ் க்ரூட் ஆயில் கிட்டத்தட்ட $94லேருந்து $80 வந்திருக்கு, நல்ல வீழ்ச்சியை கொடுத்துருக்கு, இப்போ பையிங் போகலாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிங்கன்னா பை போங்க. ஆனால் $79 கீழே மார்க்கெட் எப்போ முடிவடையுதோ அன்னைக்கு ஸ்டாப் லாஸ் வச்சு நீங்கள் வெளியாகணும். அது அண்ட் தென் அது மட்டும் இல்லாமல் 79 பிரேக் ஆனதுக்கப்புறம் நம்ம அன்றைக்கி அந்த அடுத்த நாள் நிகழ்ச்சியில் நான் கண்டிப்பாக சொல்லுவேன் இங்கே அந்த இடத்துல ஷார்ட் போனால் என்ன ரெசிஸ்டன்ஸ் ஆகும் அப்படிங்கிறத சொல்லுவேன். இப்போதைக்கு ஷார்ட் போனால் உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால் இப்போ லாங் விருப்பப்படுறவங்க பண்ணுங்கள், இல்லை இன்ட்ராடே லெவல்ஸ் பார்த்து பண்ணுறவங்க பண்ணுங்கள். நன்றி. மேலும் பேசும் சார் பெங்களூர்லேருந்து ஒரு நேர் லைனில் இருக்காங்க. வணக்கம் விஜயகுமார். வணக்கம் மேடம், சார்கிட்ட பேசுகிறேங்க. பேசுங்க விஜயகுமார். சார் வணக்கம் சார். வணக்கம். டவுட் இருக்குங்க சார். ஆக்சுவலி எனக்கு என்ன ஒரு டவுட்னா, நான் ஒரு 20,000 தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கேங்க. ஸோ சில்வர் மினி பண்ணிட்டு இருக்கேங்க. என்ன ஆகுதுன்னா, எனக்கு வீக்லி ஒரு 2 தடவை இல்லை 3 என்ட்ரி கொடுப்பாங்க. ஆக்சுவலி ₹1,500 அந்த ப்ராஃபிட் வருது எனக்கு. ஸோ இப்போ என்ன நீங்க சொல்றது 8 to 10% வந்ததுன்னா போதும் அப்படின்னு சொல்றீங்க. பட் எனக்கு மோர் தேன் கிடைக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது நான் இப்போ ஸ்டிக் பண்ணிக்கணுங்களா, இல்லை பரவாயில்ல கோ ஆன் அப்படின்னு சொல்றீங்களா அப்படிங்கிறது ஒரு டவுட்டு. அப்புறம் இன்னொரு டவுட் என்ன அப்படின்னா, இப்போ கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்லாம் நான் படிச்சுட்டு இருக்கேங்க. அதுல அப்ளை பண்ணும்போது டே சார்ட்ல பண்ணணுங்களா, இல்ல வீக்லியா மந்த்லியா, இல்ல ஒரு நாள் இன்ட்ராடே பார்த்துட்டு இருக்கும்போது அந்த சார்ட்லயே அப்ளை பண்ணலாங்களா அப்படிங்கிறது எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க சார். ஓகே ஃபைன். சரி, ஏதாவது கேண்டில் ஸ்டிக்ஸை பற்றி இப்போ கேண்டில் ஸ்டிக்ஸை விட்டுருங்க. ஃபர்ஸ்ட் நீங்கள் கேட்ட கேள்வி 8லேருந்து 10% மாதம் எடுக்கிறேன்னு அது சொல்லும்போது அதுக்கு மேலேயும் வருதுன்னு சொல்கிறீங்க. நான் இதே நிகழ்ச்சியில் சொல்லியிருக்கேன், நான் குறைந்தபட்சம் 8லேருந்து 10% எடுக்கலாம். அதற்கு மேலே கமாடிட்டிஸில் நீங்கள் எடுக்கும்போது எக்ஸ்ட்ரா வர்றது எல்லாமே அந்த மாதத்துக்கான போனஸ் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கோங்க, ஜாக்பாட்னு நினச்சிக்கோங்க. அதை திருப்பி அடுத்து ஃபார் எக்ஸாம்பிள் 8% எதிர்பார்க்குற இடத்துல உங்களுக்கு 20% வந்ததும்
அடுத்த மாதமும் நீங்கள் முதல் தேதி என்ன எதிர்பார்ப்பீங்க? 8% எதிர்பார்க்க மாட்டீங்க, 20% தான் எதிர்பார்ப்பீங்க. அதை மட்டும் தவிர்த்துக்கோங்க. அந்த 8 நீங்கள் எதிர்பார்த்ததுக்கும் மேலே வர்றது போனஸ் அந்த மாதத்துக்கு அப்படிங்கிற மாதிரி நினச்சி நீங்கள் ட்ரேட் பண்ணீங்க அப்படின்னா கூடுதலாகவே ட்ரேட் பண்ணால் நம்ம பிரச்சனையே கிடையாது. அண்ட் தென் செகண்ட் கொஸ்டின் கேட்டோம், கேண்டில் ஸ்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டெய்லியும் போகலாம், வீக்லியும் போகலாம், இல்லை இன்ட்ராடேலையும் போகலாம். எல்லாத்துக்குமே அந்த பேட்டர்ன்ஸ் எடுப்படும் உங்களுக்கு. மேலும் பேசும் சார். மதுரையிலிருந்து அடுத்த நேர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் சுப்பிரமணியம். வணக்கம் சார். சொல்லுங்க சுப்பிரமணியம், சந்தேகங்கள் என்னன்னு கேளுங்க சார். வணக்கம் சார். வணக்கம். ஜிங்க் பை பண்ணியிருக்கேன் சார் 141.75க்கு. புரியல. செல் பண்ணிருக்கேன். ஜிங்க் 141.75க்கு செல் பண்ணியிருக்கேன் சார். சரி. அது அந்த பொசிஷன் வச்சிருக்கிறேன், அது வரை இறங்கல. இப்போ 143 லாஸ்ட்டு 143க்கு லெவல் வந்துச்சு, 144 வந்துட்டு ப்ராப்ளம் இல்லை. பேஸ் மெட்டல்ஸ் ஏறுற மாதிரி எதுவும் பெருசாக தெரியல, அதனால் நீங்கள் ஹோல்ட் பண்ணுங்கள். மோரலஸ் நீங்கள் இந்த இடத்துல இன்னொரு செல் ஆட் பண்ணாலும் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா கிட்டத்தட்ட 3 ரூபா ஏறி இருக்கிறதுனால ஒரு 1 ரூபா இறங்கினாலே நீங்கள் ஸ்டாப் லாஸ் போட்டு வெளியாகிட்டு லாஸை தவிர்த்து நீங்கள் போட்ட நோ லாஸ் நோ ப்ராஃபிட்க்கு நீங்கள் ஆவரேஜ் பண்ணி வெளியாகலாம். அது மட்டும் இல்லாமல் இதுக்கு அடுத்த முறை திருப்பி நீங்கள் பண்ணும்போது இதே மாதிரி இன்ட்ராடேன்னு எடுத்து நீங்கள் பொசிஷனில் போயிட்டு மாட்டாதீங்க. ஏன்னா அப்படி பொசிஷன் எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஸ்டாப் லாஸ் நீங்கள் கிளியர் கட்டாக தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்கள். அந்த ஸ்டாப் லாஸ் டெக்னிக்கலாக எடுத்து முடிவு பண்ணுங்கள். சார், ஒரு நாட்டோட பற்றாக்குறை, அதாவது வர்த்தக பற்றாக்குறை என்னென்ன காரணங்களால வருது? இப்போ தங்கம் இறக்குமதி செய்யும் போது வர்த்தக பற்றாக்குறை அதிகரிக்குமா இல்லை எப்படி சார் இருக்கும்? அது டாலர் நீங்க ரொம்ப சிம்பிளாக நம்ம வீட்டிலே எடுத்துக்கலாம். வீட்டில் வர்த்தக பற்றாக்குறை எதுக்கு வரும்? வீட்டில் சரியாக வீட்டில் இருக்கவங்க சரியாக வேலை பார்க்காம வருமானம் அதிகரிக்க முடியாமல் இருந்தால், அப்படி வருமானம் வந்ததுக்கப்புறம் தங்கத்தில் போய் முதலீடு செஞ்சால் கையில் இருக்கக்கூடிய பணம் எல்லாம் தங்கத்துக்கு போயிடுச்சு அப்படின்னா திருப்பி நம்ம வேறு எதுவும் வர்த்தகம் செய்யணும்னா பணம் இருக்காது, கையில் கேஷ் ஃப்ளோ இருக்காது, எல்லாம் அசட்டாக போய் மாட்டிக்கும். ஸோ அப்படி மாட்டிக்கிட்டால் நமக்கு கண்டிப்பாக என்னாகும், வர்த்தக பற்றாக்குறை வரதான் செய்யும். அதே தான் இன்றைக்கும் சொல்லியிருக்காங்க. கோல்டில் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் போகிறதுனால வர்த்தக பற்றாக்குறை வரும். அதனால் என்ன ஆகும், நடப்பு கணக்கு பற்றாக்குறை, தட் இஸ் கரண்ட் அக்கௌண்ட் டெஃபிசிட்ஸ் வரும், போன வருஷம் வந்த மாதிரி. அதனால் கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்ஸை குறைங்க அப்படிங்கிறாங்க, வேற ஒன்றும் கிடையாது. மேலும் பேசும் திருவாரூர்லேருந்து அடுத்த நேர் லைனில் இருக்காங்க. வணக்கம் பாலசங்கர். வணக்கம் ஹரியன் சார். சொல்லுங்க பாலசங்கர். வணக்கம் சார். இந்த க்ரூட் ஆயில் இப்போ கிரேட் வெஞ்சர் அக்கௌண்ட் ஓப்பன் மட்டும் தான் முடிவு பண்ணியிருக்கேன். இப்போ க்ரூட் ஆயில் 11 மட்டும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, க்ரூட் ஆயிலில் 7 பாயிண்ட்ஸ் புக் பண்ணால் போதும்னு சொல்றீங்களா? அந்த 7 பாயிண்ட்ஸ் புக் பண்ணால் மந்த்லி 7 to 10% புக் பண்ண முடியுமா, இல்லை ஃபர்ஸ்ட் ஆர்டர் இருக்கிறது வரைக்கும் வெயிட் பண்ணணுமா அப்படிங்கிறத சந்தேகம். இல்லைங்க, முதல் 20 ட்ரேடுக்கு நீங்கள் 8 ரூபா 7 ரூபாலேருந்து 8 ரூபா லாபத்துக்கு நீங்கள் எய்ம் பண்ணி பண்ணுங்கள். இந்த 20 ட்ரேட் நீங்கள் எப்படி பண்ணுறீங்க, கரெக்டாக அந்த ஸ்டாப் லாஸ் டார்கெட்டை வச்சு 7 to 8 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட்டுக்கு நீங்கள் வெளியாகிறீங்க அப்படின்னா எனஃப். டார்கெட் 1 அப்படிங்கிற அதுக்கப்புறம் அந்த 20 ட்ரேடு முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் டார்கெட் 1க்கு வெயிட் பண்ணும்போது ஸ்டாப் லாஸ் என்ன பண்ணுங்கள், ட்ரையல் பண்ணி அந்த 7-8 பாயிண்ட்டு ஸ்டாப் லாஸை எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா ஒரு 15 பாயிண்ட் ஏறும்போது திருப்பி இறங்கி அந்த 7-8 பாயிண்ட் தான் 7-8 பாயிண்ட்டாக நீங்கள் கட் பண்ணிங்கன்னா அந்த அதாவது உங்களுக்கு லாபகரமாக வரும். ஸோ டார்கெட் 1 வெயிட் பண்ணுங்கள், நான் ஸ்டாப் லாஸ் ட்ரையல் பண்ணிகிட்டே போகும். சார், கோல்டு பேரிஷ் மூமெண்ட் இருக்க காரணம் மார்க்கெட் ரேஞ்ச் பவுண்ட் ஆர் எக்கனாமிக் ரீசன்னால கோல்டு பேரிஷ் மூமெண்ட்ல இருக்கா? எக்கனாமிக் ரீசன்னால மார்க்கெட் ரேஞ்ச் பவுண்டில் இருக்குது, அவ்வளோதான். ஸோ பியரிஷ் மூமெண்ட் அப்படிங்கிறது நம்ம கிட்டத்தட்ட ஒரு நல்லா ஸ்ட்ராங்காக பார்க்கணுன்னா ஒரு 1.5 மாதமாக பார்த்துட்டு தான் இருக்கும். பட் அகெயின் இந்த லாஸ்ட் ஒரு வாரத்தில் மட்டும் எங்கேருந்து இறங்குச்சோ அந்த விலைக்கு ரொம்ப வேகமாக ஏறி இருக்கு. யூஸ்வலாக என்ன ஆகும் அப்படின்னா படிப்படியாக ஏறும், ரொம்ப வேகமாக இறங்கும். இப்போல்லாம் என்ன ஆகுதுன்னா படிப்படியாக இறங்குது, வேகமாக ஏறுது. அதனால் மார்க்கெட் என்ன பண்ண போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். ஒன்றும் லாங் டேர்ம் எக்ஸ்பெக்டேஷன்ஸ்லாம் வச்சுக்கூடாது இப்போதைக்கு. மேலும் பேசும் சார் கோவிலிருந்து நெக்ஸ்ட் காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம் கதிர்வேல். வணக்கம் மேடம். சொல்லுங்க கதிர்வேல், உங்கள் கேள்வியை கேளுங்க. சார் வணக்கங்க சார். வணக்கம் சார். இப்போ டாலரில் ஒரு டாலர் இறங்குச்சுன்னா கோல்டில் எவ்வளோ பாயிண்ட்ஸ் இறங்குங்க சார், சில்வரில் எவ்வளோ இறங்குங்க சார்? டாலரில் ஒரு பாயிண்ட் இறங்குச்சு அப்படின்னா அப்ராக்சிமேட்டாக நமக்கு ஒரு 100 to 120 ரூபா இறங்கும். அண்ட் தென் வெள்ளியை பொறுத்த வரையில் உங்களுக்கு அங்கே $1 இறங்குச்சு அப்படின்னா தாராளமாக 300 ரூபா வரைக்கும் இறங்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது இங்கே ருப்பியோட காஸ்ட் 60 ரூபா இருக்கக்கூடிய 61 ரூபா ருப்பியோட காஸ்ட் 60 ரூபா ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு இறக்கம் கம்மியாக இருக்கும், தட் மீன் அதிகமாக இருக்கும். அதே 60 ரூபா இருக்கக்கூடிய ருப்பி 62 ரூபா ஆயிடுச்சு அப்படின்னா இறக்கம் குறையும். அங்கே இறங்கின அளவுக்கு இங்கே இறங்காது. ஸோ அதனால் நீங்கள் அதை கம்பேர் பண்ணும்போது இதையும் நீங்கள் பார்க்க வேண்டியது இருக்குது. மேலும் பேசும் சார் மதுரையிலிருந்து ஒரு நேர் லைனில் இருக்காங்க. வணக்கம் ஞானஸ்கந்தன். வணக்கம் மேடம்.
சொல்லுங்க ஞானஸ்கந்தன், சந்தேகங்கள் கேளுங்க. வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். இப்போ எல்லாமே இல்லை சார், ரிங் ட்ரேடிங் டைம்னு பேஸ் மெட்டலுக்கு ஒவ்வொரு மெட்டலுக்கும் ஒவ்வொரு 5 நிமிஷம் டைம்ஸ் கொடுக்குறாங்க சார். அந்த டைம்ஸ்ல மூவ்மெண்ட் எப்படி சார் இருக்கும், கொஞ்சம் விளக்கம். டைம்ல மூவ்மெண்ட் எப்படி இருக்கும் கேட்குறாரு பேஸ் மெட்டல். ரிங் ட்ரேட் டைமில் கண்டிப்பாக மூவ்மெண்ட்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். என்ன ரீசனுக்காக அப்படின்னா, அதுக்கு முன்னாடி ஸ்பாட் மார்க்கெட்டில் இருக்க ரேட்ஸ் வந்து அங்கே தான் ப்ராப்பராக வந்து மெச்சூர் ஆகுது, அந்த ரிங் ட்ரேட் 15 மினிட்ஸில் தான். ஸோ அப்படி மெச்சூர் ஆகும்போது கண்டிப்பாக இங்கே மார்க்கெட் உடனே அதோட இம்பாக்டை கொடுத்தாகும். அதனால் ஆப்வியஸாக ரிங் ட்ரேட் இருக்கும்போது இங்கே மூவ்மெண்ட்ஸ் நம்ம அதிகமாக எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, கோல்டை பற்றி ஒரு நேர் கேட்டது. நான் 100 ரூபா 120 ரூபான்னு ஒன்ஸ் அப்பான டைம் மீன் 65 66 ரூபா போனேன். இன்றைக்கி இருக்க காஸ்ட்டுக்கு எடுத்து பார்த்தோன்னா $1 டாலரில் ஒரு அவுன்ஸுக்கு, ஐ மீன் பர் டாலருக்கு சொல்கிறேன், ஒரு அவுன்ஸுக்கு அங்கே ஏறும்போது இங்கே எனக்கு தெரிஞ்சு 60 கோல்டு மட்டுமே 60 to 80 ருபீஸ் ஏறும். இங்கே 60 ருபீஸ் நம்ம அதிகபட்சம் எதிர்பார்க்கலாம் ஒரு டாலரோட ஹைக்குக்கு. வெளியே பொறுத்தவரையில் நான் இப்போ இருக்க ருப்பியோட காஸ்ட்டுக்கு நம்ம எடுத்து பார்த்தோன்னா அப்ராக்சிமேட்டாக ஒரு 150 to 200 ருபீஸ் ரேஞ்சில் இருக்கும். சார், சைனா டிமாண்ட் அவுட்லுக் லைக்லி டு புல் டவுன் இன் அலுமினியம் சொல்லியிருக்காங்க. கரண்ட் ட்ரெண்டில் வந்து அலுமினியம் வந்து எந்த ட்ரெண்டில் இருக்குது சார்? அலுமினியம் கரண்ட்டாக லைக் பேஸ் மெட்டல்ஸ் ஜென்ரலாகவே எடுத்து சொல்லிடலாம். பேஸ் மெட்டல்ஸ் ஜென்ரலாக வந்து அப் ட்ரெண்டில் இல்லை, அதனால் வந்து டவுன் ட்ரெண்டுன்னு ஆகலை. ஏன்னா எக்கானமி பெட்டராக இல்லை அப்படிங்கிற ஒரு செய்தி இருக்க இடத்துல எக்கானமி பெட்டராக ஆகும் அப்படிங்கிற ஒரு செய்தி இருந்துகிட்டு இருக்கிறதுனால மார்க்கெட் வந்து அப்படியே ப்ராப்பர் ரேஞ்ச் பவுண்டில் இருந்துகிட்ருக்கு இப்போதைக்கு. சார், இப்போ க்ரூட் ஆயில் வந்து இப்போ ஒரு டவுன் ட்ரெண்டில் இருக்கிறதுனால வந்து நிறைய ட்ரேடர்ஸ் வந்து இப்போ ஷார்ட் போகலாமான்னு கேட்குறாங்க. டெய்லி நியூஸில் வந்து க்ரூட் ஆயில் கோ ஷார்ட் சொல்லியிருக்காங்க. அது எந்த அளவுக்கு சாத்தியமானது? இப்போ ஷார்ட் போனால் அவங்களுக்கு ப்ராஃபிட் வருமா இல்லை லாஸ் வருமா சார்? இல்லை, ஆப்வியஸாக இப்போ ஷார்ட் போனாலும் போகலாம். ஆனால் ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக $88 வைக்கணும். கிட்ட $8 ஸ்டாப் லாஸ் வச்சு ட்ரேட் பண்ணணும் ஷார்ட் போகிறதா இருந்தது அப்படின்னா. பையிங் போகலாம் அப்படின்னா $2 தான் ஸ்டாப் லாஸ். எது என்ன ரிஸ்க் எடுக்கிறாங்களோ அவங்க அதை எடுத்து பண்ணிக்கலாம். மேலும் பேசும் சார், கோவிலிருந்து அடுத்த நேரில் இருக்காங்க. வணக்கம் மணிகண்டன். வணக்கங்க, குரு கிட்ட பேசுங்க மணிகண்டன். சார் வணக்கங்க சார். வணக்கம் சார். அதாவது இப்போ கோல்டு வந்து ஒரு 3 மாசமா செல் ட்ரெண்ட்ல இருந்திருக்குங்க. இப்போ வந்து அது பை ட்ரெண்டுக்கு மாறிடுச்சுங்களா? இது வந்து நம்ம எப்படி தெரிஞ்சுக்கணும்? பை ட்ரெண்டுக்கு மாறிடுச்சுன்னு தெரிஞ்சுக்கணும், எதை பார்த்தா தெரிஞ்சுக்கணும்? இல்லை, பை ட்ரெண்டுக்கு இன்னும் மாறலைன்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆனால் வந்து எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, எத்தனை நாளில் மூவிங் ஆவரேஜஸ் கணக்கெலாம் வச்சு தான் சொல்ல முடியும் மணிகண்டன். அதாவது ஒரே நாள்லேயே மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகுது அப்படின்னா பை ட்ரெண்ட் கன்ஃபார்ம் ஆச்சுன்னு அவசியமே கிடையவே கிடையாது. எத்தனை நாளில் அந்த ரெசிஸ்டன்ஸ் பிரேக் ஆகுது. இதே வந்து ஒரு 4 வாரம் தொடர்ந்து $1210 பிரேக் ஆச்சு, $1220 முடிவடைஞ்சது மார்க்கெட் அப்படின்னா ஃபைன், நம்ம 1245 வந்து நம்ம மேஜர் ரெசிஸ்டன்ஸாக எடுத்துக்கலாம். ஆனால் மார்க்கெட் அப்படி ஆகாமல் கண்டினியூவாக வித்தின் வீக் வந்து மார்க்கெட் ஒரு $60 $70 மேலே வந்திருக்கிறது அப்படிங்கிறதுனால நம்ம ரெசிஸ்டன்ஸ் மார்க்கெட் மூவிங் ஆவரேஜ் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் வெயிட் பண்ணி எந்த இடத்துல செட்டில் ஆக போகுது, திருப்பி எங்கே ரேஞ்ச் பவுண்ட் ஆகுதுங்கிற வச்சு தான் நம்ம ரெசிஸ்டன்ஸை ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஆனால் இப்போதைக்கு போகிற ஸ்பீடுக்கு எடுத்தோன்னா ரொம்ப லாங் டேர்ம் ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தா $1275 இருக்குது. தொடர்ந்து பேசும் சார், புதுச்சேரியிலேருந்து ஒரு நேரில் இருக்காங்க. வணக்கம் செந்தில்குமார். வணக்கம் மேடம், ஹரியான் சார் பேசுங்க செந்தில்குமார். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். க்ரூட் லெவல் நீங்க கொடுக்குறீங்களா சார்? ஒரு லெவல் ஃபர்ஸ்ட் பை சொல்றீங்க, டார்கெட் இருக்கு. இதுல ஸ்டாப் லாஸ் நான் எது சார் வைக்கிறது? ஃபைன். சரி, அதாவது நான் இங்கே கொடுக்கக்கூடிய அளவுகள் வந்து நேற்று மார்க்கெட் நேற்று மார்க்கெட்டில் நேற்று முன்தினம் முடிஞ்ச விலைக்கு தங்க வச்சதும் நேற்று யூஎஸ் மார்க்கெட்டில் நைட் எப்படி முடிவடைஞ்சிருக்குங்கிற வச்சும் நான் இப்போ டிரைவ் பண்ணி கொடுத்துருக்கேன். இந்த அளவுகள் படி பார்க்கும்போது செல் ரேட் நீங்கள் பை ரேட்டுக்கு மேலே பை பண்ணுறீங்க அப்படின்னா செல் ரேட்டுக்கு கீழே தான் நீங்கள் ஸ்டாப் லாஸ் வைக்கணும். செல் ரேட்டுக்கு கீழே செல் பண்ணுறீங்கன்னா பை ரேட்டுக்கு மேலே தான் ஸ்டாப் லாஸ் வைக்கணும். அதனால தான் நான் என்ன சொல்கிறேன், ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இன்றைக்கே எடுத்து பார்க்கலாம். ஆயிலை பொறுத்தவரையில் 5181க்கு மேலே பை பண்ணால் ஃபஸ்ட் டார்கெட் 5207ன்னு சொல்கிறேன். கிட்டத்தட்ட வந்து 26 ரூபா லாபம் இருந்தாலும் நான் 10 ரூபா லாபத்தில் வெளியாக சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, 10 ரூபா லாபம் வரத்துக்கு இந்த டார்கெட் 1 வரத்துக்கு 60-70% சான்சஸ் இருக்குது அப்படின்னா 10 ரூபா லாபம் வரத்துக்கு 90% சான்சஸ் இருக்குங்கிறதுனால கம்மியான லாபத்தில் வெளியாக சொல்கிறேன். ஸோ அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு இதுக்கும் மேலே இன்னும் துல்லியமான அளவுகள் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் 10:15 மணிக்கு ஒரு அளவுகள் கிரேட் வெஞ்சர்ஸ் கிளைண்ட்ஸுக்கு மட்டும் ஸ்பெஷலாக கொடுத்துட்ருப்போம். அந்த அளவுகள் நீங்கள் ஏன்னா 10:15 மணிக்கு மேலே டிரைவ் பண்ணுறதுனால அதுக்கு முன்னாடியே பண்ண முடிஞ்சால் இங்கேயே கொடுத்துருவேன். 10:15 மணிக்கு பண்ணுறதுனால நீங்கள் நேரடியாக ஃபோன் பண்ணி நீங்கள் ஒரு 3 நாள் அதை ஃப்ரீயாக ட்ரையல் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதில் ஸ்டாப் லாஸ் கொஞ்சம் குறையும். டார்கெட்ஸ் வந்து இன்னும் ஸ்ட்ராங்காக வரும். ஆயிலெலாம் பொறுத்த வரைக்கும் டார்கெட் எத்தனையோ நாள் டார்கெட் 1 ஹையாக இருந்திருக்கு, டார்கெட்
செல் சைடில் டார்கெட் 1 வந்து லோவாகவே இருந்திருக்கு மார்க்கெட்டில். ஸோ அப்படி பார்க்கும்போது ரொம்ப துல்லியமாக இருக்கனால 10:15 மணிக்கு மேலே நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு 3 நாள். நன்றி. தொடர்ந்து பேசலாம் சார். விழுப்புரத்துலேருந்து ஒரு நேர் லைனில் இருக்காங்க. வணக்கம் வெங்கடேஷ். வணக்கம் மேடம். வணக்கம். சொல்லுங்க வெங்கடேஷ். சார், இப்போ அலுமினியம், லெட், ஜிங்க் இந்த 3 கமாடிட்டியும் ஏறிட்டு இருக்கும்போது க்ரூடும் கேஸும் இறங்குற மாதிரி ஒரு சார்ட்ல எனக்கு தெரியுது. ஒரு 2-3 நாளாக நான் அது மாதிரியே பார்த்துட்டு இருக்கேன். அதுக்கு என்ன காரணம்? இன்னொன்று வந்து நான் வந்து கிரேட் வெஞ்சர்ஸோட கிளைண்ட் தான் சார். பர்ஃபார்மன்ஸோட ரிசல்ட்ஸ் வந்து பார்த்தேன். நான் வந்து தனியாக வந்து ட்ராக் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். சில சமயத்துக்கு வந்து டார்கெட்ஸ் வந்து போகாமையே வந்து ஒரு 10 விசா வந்து போகல அப்படின்னா அது வந்து டார்கெட் அச்சீவ் ஆனதா போட்டு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஸ்டாப் லாஸ் வந்து எக்ஸாக்டா வந்து டிப் பண்ணிட்டு ரிட்டர்ன் போயிருந்தா அது வந்து ஸ்டாப் லாஸ்ல கணக்கில் எடுத்துக்கல. இன்னும் கொஞ்சம் அக்யூரேட்டா கிடைச்சா நல்லா இருக்கும் சார். தேங்க்ஸ் சார். அவ்வளோதான். ஓகே, ரைட். க்ரூட் ஆயிலை பொறுத்த வரையில் என்ன கேட்டிருந்தாரு? அலுமினியம், ஜிங்க் வந்து ஏறும்போது க்ரூட் ஆயில் வந்து அதுக்கும் சம்மந்தம் எதுவுமே கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் டைரெக்டாக ரிலேட் பண்ணவே முடியாது. இன்டைரக்டாக ரிலேட் பண்ணலாம். எப்படின்னா பேஸ் மெட்டல்ஸ் எதனால் வந்து இறங்க ஆரம்பிக்கும் அப்படின்னு எடுத்தோன்னா, வேர்ல்டு எக்கானமி சரியில்லை, அதனால் இப்போ யூரோப்போ சைனாவோ வந்து பொருளாதாரம் சரியில்லை, அமெரிக்காவில் பொருளாதாரம் சரியில்லை அப்படின்னா அந்த ஊரில் வந்து பெட்ரோல் டீசல் உபயோகப்படுத்துறது குறைய போகுது. அப்படி இருக்கும்போது க்ரூட் ஆயிலேருந்து எடுக்கக்கூடிய இந்த துணிக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே வந்து டிமாண்டு குறையும். அதனால் காஸ்ட்டு குறைய ஆரம்பிக்கும். பேஸ் மெட்டல்ஸ் ஒரு பக்கம் வந்து மார்க்கெட் சரியில்லை, எக்கானமி சரியில்லைன்னா தேவைப்பாடுகள் குறையும் போது அடிப்படை உலகங்கள் தேவைப்பாடுகள் குறையும். மற்றொரு பக்கம் எக்கானமி சரியில்லை அப்படின்னா ஆயிலை பொறுத்த வரைக்கும் பெட்ரோல் தேவைப்பாடுகள் குறையும், டீசல் தேவைப்பாடுகள் குறையும். ஸோ இந்த மாதிரி ஓவராலாக எடுத்து பார்க்கும்போது எக்கானமி வீக்னா எல்லாமே செலவு பண்ணுறது குறையும் இல்லையா? அதை வச்சு தான் ரெண்டுமே இறங்குறதே தவிர அதுக்கும் டைரக்ட் ரிலேஷன்ஷிப் எதுவுமே கிடையாது. என்ன பர்ஃபார்மன்ஸ் வைஸ் எடுத்திங்கன்னா நீங்கள் டார்கெட் 1 வரும்போது நீங்கள் டார்கெட் 1, டார்கெட் 2, டார்கெட் 3, டார்கெட் 4னு இருக்கும். எப்போவுமே டார்கெட் 1 நீங்கள் எடுத்துகிட்டு வெளியாகுங்க. சம்டைம்ஸ் மார்க்கெட்டில் ஸ்பைக் கொடுத்துருக்கும். இந்த ஸ்பைக்கு நீங்கள் கரெக்டாக போட்டு வச்சுருந்தீங்கன்னா எக்ஸிக்யூட் ஆகிருக்கும். இல்லை ஸ்பைக் மிஸ் ஆகிருந்து ஆகாமல் இருந்ததுன்னா பர்ஃபார்மன்ஸில் நாங்கள் எக்ஸிக்யூட் ஆன மாதிரி கொடுத்துருப்போம். சார், தொடர்ந்து பேசுவோம். அடுத்த நேர் லைனில் இருக்காங்க. வணக்கம் கோகிலா. ஹலோ, குட் மார்னிங் சார். சொல்லுங்க கோகிலா. சார், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நேச்சுரல் கேஸ் இன்வென்ட்ரி நெகட்டிவாக இருக்குமா இல்லை பாசிட்டிவாக இருக்குமா? அண்ட் இன்னையோட ஜிங்கோட லெவல்ஸ் கொஞ்சம் சொல்லுங்க சார். ஓகே, கேஸோட என்ட்ரி நெகட்டிவாக இருக்குமா பாசிட்டிவாக இருக்குமான்னு கேட்குறீங்க. நெகட்டிவாக இருந்தால் நேற்றே ஷார்ட் போயிருப்பேன், பாசிட்டிவாக இருக்குன்னா நேற்றே லாங் போயிருப்பேன். அது அந்த டைமில் தான் வெளியாகும். கரெக்டாக 8 மணிக்கு தான் வெளியாகும். இதுக்கு மேலே ஃபோர்காஸ்ட் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஃபோர்காஸ்ட்னால் மார்க்கெட் இறங்குமா ஏறுமாங்கிற முன்கூட்டியே ஒரு கணிப்பு இருக்கும் இல்லையா? அந்த வகையில் என்ன கணிச்சிருக்காங்க, கேஸ் இறங்கும் அப்படிங்கிற மாதிரி கணிச்சிருக்காங்க. ஆனால் தொடர்ந்து 2 நாள் தேவையான மாதிரி இறங்கிட்டதால் நம்ம மேலும் இறங்கும் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன் இன்றைக்கி வச்சுக்க வேண்டாம். ஆல்ரெடி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்வென்ட்ரி வெளியாகிற 10 நிமிடம் முன்னாடியும் 1/4 மணி நேரம் அப்புறமும் ட்ரேடிங்கை அவாய்ட் பண்ணுங்கள் எப்போவுமே. எந்த ஆயிலாக இருந்தாலும் சரி, கேஸாக இருந்தாலும் சரி, பேஸ் மெட்டல்ஸாக இருந்தாலும் சரி. ஒன்று ஜிங்கை பொறுத்தவரையில் இன்றைக்கி 144 ரூபா 25 காசுக்கு மேலே இருந்துச்சுன்னா பை பண்ணுங்கள். கிட்டத்தட்ட 30 பைசா லாபம் எடுத்துகிட்டு வெளியாகலாம். அதே செல் சைடில் 143 ரூபா 20 காசுக்கு செல் போகலாம். 20லேருந்து 25 பைசா லாபம் எடுத்துகிட்டு வெளியாகலாம். நன்றி. மேலும் பேசும் சார். புதுச்சேரியிலேருந்து ஒரு நேர் லைனில் இருக்காங்க. வணக்கம் கணேசன். ஹலோ, சொல்லுங்க கணேசன். கமாடிட்டி சந்தை குறித்து உங்க கேள்வியை கேளுங்க. குட் மார்னிங் சார். கணேசன் ஃப்ரம் பாண்டிச்சேரி. குட் மார்னிங். இப்போ ட்ரேடர் டெர்மினலில் எப்போ போகல ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஒன்று காட்டுது. அந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் க்ளோஸ் ஆன முடிஞ்சுதான் இல்லை ஸ்டில் தே ஆர் வெயிட்டிங் இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறது தான்? அந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இவ்வளோ பேர் ஒன்று இருக்கான்றதை நம்ம கேல்குலேட் எடுத்துக்கிறோமா, இல்லை க்ளோஸ் இது முடிஞ்சிடுச்சுன்றது கணக்கு எடுத்துக்கிறோமா? அண்ட் தென் செகண்ட் ஒன், இப்போ யூஎஸ்ஏ பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஏ ஹாலிடேனா ஆக்சுவலி க்ரூட் ஆயில் வந்து 24 hours ஆல் ஓவர் வேர்ல்டு நடக்குது. யூஎஸ் லீவ்னா மட்டும் அந்த ட்ரேட் வந்து நம்மளுக்கு எம்சிஎக்ஸ் வந்து ட்ரேட் வந்து அவ்வளோவா ஃப்ளக்சுவேஷன் ஆக மாட்டேங்குது. வை 24 hours க்ரூட் ட்ரேட் ஆகக்குள்ள ஏன் இங்கே நம்மளுடைய மட்டும் நடக்க மாட்டேங்குது? இல்லை கேள்வி கட் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் கேள்வி கேட்டிருந்தாரு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு கேட்டால் நம்ப வேண்டான்னே சொல்லிவிடுவேன். ஏன்னா வந்து சடனாக அது மாறலாம். அதாவது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்னால் என்னென்னா, பை பண்ணிவிட்டு ஓவரால் மார்க்கெட்டில் பை பண்ணவங்க செல் பண்ணாமல் இருக்கவங்களோ இல்லை செல் பண்ணிவிட்டு பை பண்ணாமல் இருக்கவங்களோ வந்து எல்லாத்தையும் சேர்த்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டெரைவ் ஆகும். ஸோ அதுதான் ஓப்பன் பொசிஷன் ஓப்பனாக வச்சுக்கிட்டு க்ளோஸ் பண்ணுறதா வெயிட் பண்ணுறவங்களோட இன்ட்ரெஸ்ட் தான் வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் நம்ம சொல்கிறது. அதை பார்த்து நான் ட்ரேடிங் பண்ண வேண்டாம்னு சொல்லுவேன். ஒன்று. இரண்டாவது வந்து க்ரூட் ஆயில் வந்து ஹாலிடேஸ் இருந்தாலும் 24 hours யூஎஸில் அங்கே நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னா இன்டர்நேஷ்னல், அதாவது அங்கே யூஎஸ் மார்க்கெட் இல்லை, சாட்டர்டே சண்டேஸ் யூஎஸ் மார்க்கெட் இல்லை.
அப்போவும் வந்து ஸ்பாட் மார்க்கெட்டில் ரேட்ஸ் வந்து மூவ் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறீங்க. எதனால் மூவ் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஸ்பாட் மார்க்கெட், இட் இஸ் நாட் எ ஃபியூச்சர்ஸ் கான்ட்ராக்ட். ஸ்பாட்டில் மூவ் ஆகிட்டு இருக்கும். எப்படி மூவ் ஆகிட்டு இருக்குன்னு எடுத்தோன்னா லைக் மிடில் ஈஸ்டில் இருக்கக்கூடிய எக்ஸ்சேஞ்சஸ் எல்லாம் நிறைய, ஏன்னா ஃப்ரைடே தான் அங்கே லீவ் மிடில் ஈஸ்ட்லாம் எடுத்தோன்னா. ஸோ அப்படி பார்க்கும்போது அரேபியன் கண்ட்ரீஸில் ஃப்ரைடே லீவுங்கிறாங்க. சாட்டர்டே சண்டே மூவ்மெண்ட்ஸை வந்து அங்கே ஸ்பாட் மார்க்கெட்டில் கொடுத்துட்டு 6 மணிக்கு ஃபியூச்சர்ஸ் கான்ட்ராக்ட் ஓப்பன் ஆகும்போது தான் அங்கே ஆக்சுவலாக ஃபியூச்சர்ஸ்லேயே விலை மாறும். அதே மாதிரி தான் இங்கேயும் நம்மளுக்கு இந்தியாவில் ஸ்பாட் மார்க்கெட் அப்படிங்கிறது ஆன்லைனில் இல்லை அப்படிங்கிறதுனால ஃபியூச்சர்ஸ் மட்டும் தான் இருக்குன்றதுனால நமக்கு அந்த ஸ்பாட் மார்க்கெட் 2 நாள் நீங்கள் ஸ்பாட் மார்க்கெட்டில் போய் ஒன்றும் பண்ணவும் முடியாது. அங்கே ஸ்பாட் மார்க்கெட்டில் போய் நீங்கள் 100 பேரல் வாங்கினா 100 பேரல் காஸ்ட் எவ்வளோ 5 லட்ச ரூபா கொடுத்து வாங்கி ஆகணும். நீங்கள் அதுக்கெலாம் நம்ம வந்து ப்ரிப்பேர்டும் கிடையாது. ஸோ அப்படி பார்க்கும்போது ஃபியூச்சர்ஸ் கான்ட்ராக்ட் மட்டும்தான் இங்கே இந்தியாவில் இருக்குது. அதனால் அது இருந்தாலும் இல்லைனாலும் ஃபியூச்சர்ஸ் கான்ட்ராக்ட் ஓப்பனிங் டைம் இன்னைக்கு அப்போ அங்கே ஸ்பாட்டில் என்னவோ அந்த விலை இங்கே இருக்கும். அங்கே ஃபியூச்சர்ஸ் ஓப்பன் ஆனதுக்கப்புறமா ஃபியூச்சர்ஸில் அங்கே என்ன விலை மாறுதோ அந்த விலை இங்கே மாறும். சார், இந்த வீக் நடக்கக்கூடிய செமினார்ஸ் பற்றி சுருக்கமாக சொல்லுங்கள். என்னென்ன நடக்க போகுது செமினார்? பெங்களூரில் முதல் முறையாக வரும் ஞாயிற்றுக்கிழமை 19ஆம் தேதி காலை 10 மணிக்கு கிரேட் வெஞ்சர்ஸ் கமாடிட்டி மற்றும் கரன்சிக்கு ஒரு மாபெரும் கருத்தரங்கம் நடத்த இருக்கு. இது பெங்களூரில் அவுட்டர் ரிங் ரோடு நடக்க இருக்குது. இதுக்கு முன்பதிவு அவசியம் தான், அனுமதி இலவசம் தான். நன்றி. நன்றி சார். நீங்கள் இங்கே அரக்கத்து வந்தது கமாடிட்டி மானியம் குறித்து பலவிதமான ஏற்ற இறக்கங்கள் குறித்து நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. குறிப்பாக நேரில் கேட்ட ஒவ்வொரு கேள்விக்கு ரொம்ப பொறுமையாக பதிலளிச்சிங்க. நன்றி சார். நன்றி, வணக்கம். கிரேட் வெஞ்சர்ஸ் வழங்கும் லாபம் கமாடிட்டியில் ஜெயிக்கலாமாக நிகழ்ச்சிக்கு இன்று நம் அரங்கத்திற்கு வந்திருப்பவர் கிரேட் வெஞ்சர்ஸ் நிறுவனத்தின் தலைவரான திரு ஹரிஹரன் அவர்கள். கமாடிட்டியில் ஜெயிப்பது எப்படி என்பது குறித்து அவர்கள் சொன்ன பலவிதமான தகவல்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.